அன்பார்ந்தவர்களே, ஹைருல் பஷரி பாதல் அன்பியா, நபிமார்களுக்கு பிறகு உண்டான உத்தம புருஷன் என்று பெயர் கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாழ்ந்தால் யாரை போல வாழ வேண்டும்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கை போல வாழ வேண்டும். நம்ம நபியாக முடியாது. நம்ம யாராவது நபியாக முடியுமா? முடியாது. நபியை பார்த்து சஹாபியாக முடியுமா? முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலடி தூசிக்கு நாம் சமமாக முடியாது. காலடி தூசிக்கு நம்ம சமமாக மாட்டோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமான ஒரு தட்டிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி ஜனங்களுடைய ஈமானை இன்னொரு தட்டிலும் வச்சா யாருடைய கனமா இருக்கும்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய ஈமான் தான் கனமா இருக்கும். அந்த அளவுக்கு வாழ்ந்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். என்ன காரணம் கேட்டா, இதுதான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இது போல ஒரு ஃப்ரெண்டு, இது போல ஒரு நண்பன், இது போல ஒரு கூட்டுக்காரன் உலகத்தில் யாருக்கு கிடைச்சிருக்காது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக்கும் குகையிலிருந்து இறங்கி, அகாரே தௌரிலிருந்து இறங்கி இப்போ ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஒரு ஒட்டகத்துல, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் இன்னொரு ஒட்டகத்துல. நபியுடைய ஒட்டகத்துக்கு பேரு கிஸ்வா. அந்த ஒட்டகத்துல ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கிறது, கொஞ்ச தூரம் போவாங்க, அபூபக்கர் முன்னால போவாங்க, நபியை பின்னால விட்டுருவாங்க. பின்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அபூபக்கர் பின்னால வருவாங்க, நபி முன்னால போவாங்க. இப்படி ஒரு விளையாட்டு புள்ள மாதிரி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்ட்ட கேட்டாங்க, என்ன முன்னால போறீங்க பின்னால வர்றீங்க, முன்னால போறீங்க பின்னால வர்றீங்க, என்னன்னு கேட்டப்போ, இல்ல யா ரசூலுல்லாஹ், நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வர்றீங்க. யாராவது சத்துருக்கள் வந்துட்டா, யாராவது திடீர்னு வந்து உங்களை தாக்கிட்டா, அதனால்தான் நான் முன்னும் பின்னும் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். அதே மாதிரி அபூபக்கரை வந்து எல்லாருக்கும் தெரியும். காரணம், அவர் பணக்காரரா இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். நபி அவ்வளவுக்கு பரிச்சயம் இல்லை. இப்படி பாலைவனத்துல ஒட்டகத்துல போய்கிட்டே இருக்கிறது, அபூபக்கருக்கு பழக்கமானவங்க யாரா பார்த்தாங்கன்னு சொன்னா, எங்க அபூபக்கர் எங்க வரீங்க? நான் கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கேன். யார் இது? இது யார்? இது யார? நபிய. இது யார் இது அப்படின்னு. இவரு என்னுடைய வழிகாட்டி. வழிகாட்டினா ரூட்டு காமிச்சு கொடுக்கறதுக்காண்டி வர்றாரு அப்படின்னு வழிகாட்டி. ஆனா சத்தியம் என்ன? அதான் உண்மை. ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து நேர்வழியை காமிச்சவர் யாரு? ரசூல். அதனால இப்படி சொல்லுவாங்க, ரெண்டு அர்த்தத்துல சொல்லுவாங்க, இவர் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படியே போய்கிட்டே இருக்கிறது, ரொம்ப சீனம்னா அப்படி ஒரு சீனம். என்ன ஒட்டகத்திலேக்கு போறது? எத்தனை கிலோமீட்டருங்க? 450 கிலோமீட்டர் ஒட்டகத்துல பயணம். கையில சாப்பிடுறதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. பாலைவனம், சுடு மணல்ல பப்படம் போட்ட பொரிஞ்சிரும், அவ்வளவு சூடு, வெக்க, சூடு காத்து. அங்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கல, இந்த சுழல் காற்று அடிக்கும், திடீர் சுழல் காற்று அடிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 பேரும் போயிருக்கிறாங்க. நம்ம மதீனாவுக்கு போறது பாத்தீங்கன்னு சொன்னா, ஏசி பஸ்ல ஏறி உட்கார்ந்தா, ஏசி போச்சு தானே, எல்லா பஸ்ஸும் தானே. அப்படி ஏறி உட்கார்ந்து நம்ம சொல்லுவோம், என்னன்னு சொல்லுமா, நம்ம ரசூலுல்லாஹ்வை பார்க்க போறோம். போறது ஏதாவது கையில கொண்டு போனா, சும்மா வெறுங்கையோட போய் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறது முறையில்லையே. காரணம், அவங்க தானே நம்ம நேதாவோ, அவங்க தானே நம்மளுடைய வழிகாட்டி.
அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது கொஞ்சம் கொண்டு போனோமா இல்லையா? அப்போ ஒரு காரியம் செய்யுங்க, ஒரு 1000 செலவாத்து, காரணம் 450 கிலோமீட்டர் போனோமா இல்லையா? நான் ஒரு 1000 செலவாத் இல்லைன்னா ஒரு 2000 செலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது பாரிக் வஸல்லம் சொல்லுங்க. இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்துன்னு சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி கொடுத்து சுப்ஹானல்லாஹ், அதான் முதல்ல சொன்ன ஏசிக்கு வச்சு ஏறி உட்கார்ந்து ஒரு அரை மணிக்கூர் முடிஞ்ச கொரட்டை சத்தம் கேட்கும். அரை மணிக்கூர் கழிஞ்சா கொரட்டை சத்தம் கேட்கும். எல்லாம் நல்லா தூங்கி இருப்பாங்க. கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கி இருப்பாங்க. பின்னுக்கு செலவாத்து ஓரத்துக்கு ஒண்ணு போய் மதீனா போய் தட்டி எழுப்பிடணும், ஆஜரே மதீனா வந்தாச்சு எந்திரிக்கணும். இதாங்க நம்முடைய ஸ்திதி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறது நல்ல ஷீனம், பயங்கரமான ஷீனம். ஒரு இடத்துக்கு போன உடனே யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு போலாமே. யாருக்கு? அபூபக்கருக்கு இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு. இப்படி வெயில்ல, வேகாத வெயில்ல போறவங்க கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு போலாமே. சரி. ஒரு மரம், ஒரு எங்கேயோ ஒரு மரம் நிக்குது, அங்கங்க மதீனா போறது அங்கங்க ஏதோ ஒரு மரம் நிற்கும். அங்க ஒரு தணல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்த பொடி தட்டி அங்க படுக்க வச்சாங்க. அபூபக்கர் படுத்தாங்களா? இல்ல. அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திகிட்ட ஒப்படைச்சிருக்கிறான். யார? நபிய. வேற யாரையும் நம்பி அல்லாஹ் ஒப்படைக்கல. தன்னுடைய ஹபீப அல்லாஹ் தஆலா அபூபக்கர்கிட்ட ஒப்படைச்சான். மதீனா வரைக்கும் கூட போன அல்லாஹ் தஆலாவை பார்த்து ஒப்படைச்சிருக்கிறான். அதனால ரசூலுல்லாஹ்வை படுக்க வச்சுட்டு தலைமாட்டுல உட்கார்ந்துக்கிட்டாங்க அபூபக்கர் சித்திக். படுக்கல, தூங்கல. சரி, ரசூலுல்லாஹ் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னால சாப்பிடறதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே பாக்குறாங்க. அப்படியே பார்த்தாச்சுன்னா தூரத்துல ஒரு யாரோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. போனாங்க. போய் அந்த பார்த்தா ஒரு பையன், ஒரு சிறு வயசு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். எப்பா, நாங்க வெளியூர், பசி தாங்க முடியல, கொஞ்சம் பால் தர முடியுமான்னு. அவன் ஏதோ ஒரு இதுல அல்லாஹ்வா ஏற்பாடு பண்ணுதான், ஏதோ ஒரு இதுல பால் தர்றேன்னா அபூபக்கர் சித்திக் குடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பாத்திரத்துல குடிச்சிட்டு வந்தாங்க. குடிச்சிட்டு வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அசந்து, என்ன தூக்கம், அருமையான தூக்கம் அல்லவா, இந்த வேகாத வெயில்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தூக்கத்திலிருந்து எழுப்புனான்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ரசூலுல்லாஹ் தூங்கி எந்திரிச்சோன்னு இந்த பாலை கையில கொடுத்தாங்க, குடிச்சாங்க. ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி யாக்கு விஷயம்னு சொன்ன. சரி. பின்ன ரெண்டாவது பின்னியும் பயணம் யாத்திரை தொடங்குது. தொடங்கி போய்கிட்டே இருக்கிறது. எந்த ஆபத்தை பயந்தாங்களோ அந்த ஆபத்து வந்தாச்சு. யார பயந்து மக்காவை விட்டு மதீனா போறாங்களோ அவன் முன்னால நிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். போய்கிட்டே இருக்கிறது பார்த்தா பின்னால ஒருத்தன் பயங்கரமான வேகத்துல குதிரையில வர்றான். பயங்கரமான வேகம். பொடி அப்படி பாழுது. பொடி அப்படி பாழுது. மணல் தரிகள் குதிரையுடைய காலடி பட்டா இதுல வருதா இல்லையா? வல்ஆதியாத்தி லபஹன் ஃபல்மூரியாத்தி கதஹன் ஃபல்முகீராத்தி சுபஹன் ஃபஅஸர்ன பிஹி நகஅன். அல்லாஹ் சொல்றான், ஒரு குதிரை அப்படி பாஞ்சுதுன்னு சொன்னா, காலடி பட்டுதுன்னு சொன்னா, அந்த குதிரைக்கு காலடியில இருந்து நெருப்பு பறக்கும், புழுதி பறக்கும், பொடி அப்படி பறக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி பறத்துக்கிட்டு ஒருத்தன் வர்றான். பக்கத்துல வந்து பார்த்தான்னு சொன்னா, மாட்டிக்கிட்டியா முகமதே, மாட்டிக்கிட்டியா? எங்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது, எங்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. தப்பி போலான்னு பாத்தியா நீ? எங்கிட்ட தப்ப முடியாது. ஆஹா, எந்த ஆபத்தை நம்ம பயந்தமோ அந்த ஆபத்து வந்துருச்சே, என்ன செய்யுது ஒன்னும் புரியல. அபூபக்கர் சித்திக்னா விரைக்குது. நேரா நபிகிட்ட வந்தான். அவன் பேரு சுராக்கா. வந்தான். முகமதே, உன்னை இப்ப யாரு காப்பாத்துவா? எங்கிட்ட இருந்து உன்னை யாரு இப்ப காப்பாத்துவா? எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எதுக்கு வந்தான் தெரியுங்களா? எதுக்கு வந்தான் தெரியுமா? அபூ ஜஹல் என்ன சொல்லியிருந்தான் தெரியுமா? முகம்மது உயிரோட கொண்டு வந்த 100 ஒட்டகம். எவ்வளவு? 100 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்தை மினிமம் சார்ஜ் போட்டாலும் 20 ரூபாய், 25 லட்சமோ 20 லட்சமோ வரும் ஒரு சரியான ஒட்டகத்துக்கு. 100 ஒட்டகம் சொன்ன காசு என்னாச்சு? அதுக்கு ஆசைப்பட்டு எப்படியாவது நபியை புடிச்சு கொண்டு அபூ ஜஹலுடைய கையில ஒப்படைக்கணும். அப்ப முன்னால நின்று கேட்கிறான், இப்ப உன்னை யாரு காப்பாத்தவ என்கிட்ட இருந்து அப்படின்னாச்சு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பேச்சு சொன்னான், எல்லாம் வல்ல அல்லாஹ் காப்பாத்துவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்துவான், அல்லாஹ் காப்பாத்துவான் அப்படின்னாச்சு. அப்படின்னு சொன்னதான் தாமசமே தவிர, சுப்ஹானல்லாஹ், இந்த சுராக்கா வந்த குதிரையினுடைய கால் இருக்கா இல்லையா, பூமி பிடிச்சுக்குச்சு, பூமி பிடிச்சு இழுத்துருச்சு. அவனால நகர முடியல, அவனால நகர முடியல. மன்னிப்பு கேட்டான், முகமதே விட்டுரு, முகமதே விட்டுரு, முகமதே விட்டுரு, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டேன். பூமிக்கு உத்தரவு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், சரி விட்டுரு அப்படின்னாச்சு. பின்னி வர்றான் முகமதுக்கு பின்னால, ரசூலுல்லாஹ்க்கு பின்னால. இப்படி 3 தடவை நடந்ததுன்னு சரித்திரம் எடுக்கிறாங்க. 3ஆவது தடவை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. பூமி பிடிச்சிக்கிச்சு, அவனை ஒன்னால ஒன்னும் செய்ய முடியல அப்படின்னு ஒரு சரித்திரத்துல வருது. இன்னொரு சரித்திரத்தை எப்படி தெரியுங்களா, அவன் மன்னிப்பு கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வழி காமிச்சு கொடுத்தான்னு வருது. கொலை செய்ய வந்தவன் ரசூலுல்லாஹ் உயிரோட பிடிச்சு கொடுக்க வந்தவன் இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வழிகாட்டி கொடுக்குறான். இப்ப அவன் தான் ரூட் சொல்லி கொடுக்குறான், மதீனாவுக்கு இதான் ரூட் அப்படின்னு. சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக்கும் அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவனால ஒன்றும் செய்ய முடியல. அவன் அந்த மனசு திருந்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வழி காமிச்சான். போய்கிட்டு இருக்கிறது அபூபக்கர் சித்திக்கும் ரசூலுல்லாஹ் 2 குதிரையில போறாங்க. மதீனாவுக்கு பக்கத்துல நெருங்கினுடைய எல்லாரும் அபூபக்கர் சித்திகை பார்த்த உடனே யா நபி, யா நபி, யா நபின்னாங்க. யார? அபூபக்கர் சித்திகை பார்த்து நபிதா, நம்ம எதிர்பார்த்த நபி வந்துட்டாரு, இத்தனை காலமா நம்ம காத்திருந்த நபி வந்துட்டாரு, எல்லாம் அபூபக்கர் சித்திக்கு போய் கை முடிக்க போறாங்க. ஆஹா, இதனோட வம்பா போச்சே அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சாங்க தெரியுமா, தன்னுடைய மேல இருக்கக்கூடிய துண்டு, அதாவது துவரத்துன்னு வைங்க, துவரத்து டர்க்கி இந்த மாதிரி எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்துல ஒட்டகத்துல வர்றாங்க, அவங்க தலைக்கு மேல இந்த துவரத்தை அப்படி பிடிச்சாங்க. எது தலைவர்? நான் இல்ல, யாரு? இவர் தான் தலைவர், இவர் தான் முஹம்மது அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி இந்த டர்க்கி துண்டு எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு மேல பிடிச்சாங்க. அதுல 2 உபகாரம், ஒண்ணு அவர் தான் நபியை காட்டுறதுக்கு, இன்னொன்னு வெயிலுடைய சூடு தாங்குறதுக்கு. அப்படி துண்டை காமிச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய நேதாக்கள் வர்றது என்ன கதி? நான் சொல்லணுமா அத? நம்ம நேதாக்கள் வர்றது முன்னாள் 25 காரு, பின்னாள் 25 காரு, அந்த பக்கம் ஒரு 1000 போலீஸ், இந்த பக்கம் ஒரு 1000 போலீஸ், இதெல்லாமாக்குமே இன்னைக்கு நம்ம நேதாக்கள் வரக்கூடிய வரவு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறது, மதீனாவுல போய் அதாவது பெரிய சம்பவம், மதீனாவுடைய சம்பவம், ரசூலுல்லாஹ் உள்ள போறது, என்ன நடந்தது, எப்படி வரவேற்றார்கள் அப்படின்னு பெரிய சம்பவம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக்கு போனது நேர எங்க போனாங்க தெரியுங்களா? குபாங்க கூடியவருக்கு போனாங்க. எங்க? குபா அந்த இடத்துக்கு தான் முத போனாங்க. அங்க போய் பார்த்தா பள்ளி இல்ல, தொழுகணும், பள்ளி இல்ல. அப்ப அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கி அங்கேயே ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. பள்ளிவாசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணெடுத்து, கல்லெடுத்து, தண்ணி எடுத்து, 10 எல்லாரும் கூட நின்று ஒரு பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிக்கு பேரு தான் மஸ்ஜிது குபா. மஸ்ஜிது குபா. இந்த குபாவு பள்ளி கட்டினதுக்கு பின்னாலதான் மதீனாவுக்கு போறாங்க. மதீனா பள்ளி இதுக்கு பின்னால கட்டப்பட்ட பள்ளி தான். அப்ப இந்த குபா பள்ளியை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மதீனாவில இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த குபா பள்ளிக்கு ரசூலுல்லாஹ் நடந்து வருவாங்களாம். இந்த குபா பள்ளிக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் வருவாங்களாம். அப்ப அதுல அவங்க அங்க ஒரு ஹதீஸ் எழுதி போட்டுருக்குது, செவுத்துல ஒரு ஹதீஸ் எழுதி போட்டு, என்ன தெரியுமா? இந்த பள்ளிவாசல் 2 ரக்காத்து தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை. சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ். இந்த பள்ளிவாசல் 2 ரக்காத்து தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு ஹதீஸ் எழுதி போட்டுருக்குது. ரசூலுல்லாஹ் மண் எடுத்து, தண்ணி எடுத்து, கல் எடுத்து கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல கொஞ்ச நாள் இருந்ததுக்கு பின்னால 2 பேர் இப்ப மதீனாவுக்குள்ள போறாங்க. இன்ஷா அல்லாஹ் பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹும் நபியும் சஹாபாக்களும் எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியில் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.